என் அன்பார்ந்தவர்களே, நம்ம குழந்தைங்க நம்ம ஒரு எக்ஸாமுக்கு மாத்திரம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது, வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பாடத்தை சொல்லி கொடுத்து உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. டெஸ்ட்டு வச்சு அப்புறம்தான் நீ பாடத்தை படிச்சுக்கிடணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சீரியல் நம்ம சொல்லிட்டு வரோம். தன்மைகள் இதில் ஒரு முக்கியமான தன்மை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது ரெகுலராக செய்கிறோமா, ஒழுக்கமாக செய்கிறோமா, இல்லை இன்னைக்கு ஒன்று நினச்சிக்கிறது அதை நாளைக்கு விட்டுறது, மறுபடியும் அதையே செய்யறது, அதையே விட்டுறது. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஒரு ஜிம்முக்கு போகிறவர் தினம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரம் அதுக்கு நேரம் ஒதுக்கி, இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் அப்படின்னு ஒரு நேரம் ஒதுக்கி ரெகுலராக ஒரு 10 வருஷம் போனாங்கன்னா அதில் உண்டான பல பலன்களை அவரால் அடைய முடியும். அதை விட்டுட்டு லீவு கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் ஜிம்முக்கு போகிறேன், ஒரு 10 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரிசல்ட் எல்லாம் வராது. ஒவ்வொரு வருடமும் புது வருடம் வரும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். நம்ம ஒரு சூழலை ஏற்றுப்போம், ஒரு ரெசல்யூஷன் போட்டுப்போம். இன்னிலேருந்து நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து 5 மணிக்கு நான் வாக்கிங் போவேன், நடைபயிற்சி போவேன், நான் தினமும் கையெழுத்து பழகுவேன். இதெல்லாம் எத்தனை நாள்னு பார்க்கும் பொழுது உங்களையே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். கடந்த 5 வருடங்களாக என்னென்ன புது வருட ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க, சூழ்நிலைகள்லாம் எடுத்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ குழந்தைகளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பிஹேவியரை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம படிக்கும்போது எப்படி படித்தோம், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோமா இல்லையா? அப்படி படிக்கும் பொழுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஓரளவு ஒரு மேத்ஸ் இருக்கும், அது மேலே பில்டப் பண்ணுவாங்க 2nd ஸ்டாண்டர்டு, அதுக்கு மேலே 3rd ஸ்டாண்டர்டு, அதுக்கு மேலே 4th ஸ்டாண்டர்டு, இப்படி பில்டப் பண்ணிட்டு போகிறதுனால தான் +2ல் நிறையா கணக்கு நம்மளால் போட முடியுது. இந்த கன்சிஸ்டன்சிலாம் ஒன்றுமே முடியாது. அது போன்று தான் பாட்டு, நாட்டியம் எல்லாமே வாழ்க்கையே கன்சிஸ்டன்சி தான். ஆரம்ப சூரத்தெல்லாம் சொல்லுவாங்க, புது விளக்கு மாதிரி நல்ல விளக்கும்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ எஃபர்வசன்ஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. சோடா பாட்டு திறக்கும் போது எஃபர்வசன்ஸ் வரும், அது போன்று இருக்கக்கூடாது. எனவே இந்த கன்சிஸ்டன்சின்ற பிஹேவியர் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு நம்ம பார்ப்போம்.